இயக்குனர் இமயம் என்று மக்களால் ஆசையா அழைக்கப்பட்ட பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. என்னதான் 84 வயசாக இருந்தாலுமே நல்லா தான் இருந்தார். சமீபத்தில் அவரோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மொத்தமாக உடைஞ்சு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலையும் முடியாமல் போயிருச்சு. அவர் இறந்த பின்பு அவரோட உடலை தேனியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே ஏற்பட்ட ஒரு சில சண்டை சச்சரவுகளில் நல்லடக்கம் நடந்து முடிஞ்ச உடனேயே அவருடைய மருமகள்களும் பேத்திகளும் சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இப்போ பாரதிராஜா சாரை மிக பெரும் அளவில் மிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னா அது அவங்களோட மருமகளும் பேத்திகளும் தான். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா போனதுக்கப்புறம் அவங்களுக்கு துணையாக இருந்து ஆறுதல் சொன்ன ஒரே நபர் வந்து பாரதிராஜா அவர்கள் தான். தான் பேத்திகளுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அக்கறையாகவும் ஆறுதலாகவும் இருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவரே இந்த மாதிரி இப்போ நம்ம கூட இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த நீலாங்கரை வீட்டில் எங்கே பார்த்தாலுமே பாரதிராஜா சாரோட நினைவுகள் தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை கட்டினதுலேருந்தே அவங்க இந்த வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்ததுலேருந்தே பாரதிராஜா சார் நினைவுகள் தான் அதிகமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அவருடைய சேர், அவருடைய புத்தகங்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு எங்கே பார்த்தாலுமே அவரோட நினைவு வரும். அவரோட ரூமெல்லாம் வந்து அடிக்கடி இவங்க போயிருக்காங்க. போயிட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவருக்கு முடியலன்னா பார்த்துக்கிறது, அவர் கூட பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களோட பேத்திகளும் அவங்களோட மருமகளும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்றைக்கி எந்த பக்கம் பார்த்தாலுமே அவரோட நினைவு அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நள்ளிரவு ஆனால் அவரை பற்றின நினைவு அவங்க எல்லாருக்குமே வரும். ஏன்னா அவர் பெரும்பாலும் டைம் ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக தான் வருவார், அன்டைமில் தான் வருவார். ஸோ நள்ளிரவு ஆனாலே அவங்களுக்கு அந்த பேத்திகளுக்கு அவங்களோட தாத்தா நினப்பு வரதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க குடும்பம் இப்போ பாரதிராஜா சாரை இழந்து மிக பெரும் அளவில் வாடுவாங்க. அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவுமே மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே இப்போ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் எப்போது அப்படிங்கிறது தான். ஜனநாயகன் படம் தளபதி விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும் பொழுது கடைசியாக பண்ணியிருந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஒரு சில பிரச்சனைகளால். தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் விஜயாகவே பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. அண்ட் ஒரு மாதம் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலையும் ஜனநாயகன் படத்தோட அப்டேட் குறித்து எந்த ஒரு விஷயமும் வெளிவரலை. அதனால் இப்போ ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜூன் 22 முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த நாளுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை அன்னைக்கு ஏதாவது அப்டேட் வருமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரசிகர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் படக்குழு எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிடலை. சமீபத்தில் வந்த ஒரு தகவல் கூட படத்தை டைரக்ட் ஓடிடிக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. விஜய் சாரோட கடைசி படம் ஃபேர்வெல் கண்டிப்பாக அது தேட்டருக்கு தான் வரணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.